மும்பை புறநகர் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கின் தீர்ப்புகள் வெளியாகி வரும் நிலையில் சென்னை மக்களின் மிக முக்கிய போக்குவரத்து சாதனமாக இருக்கும் புறநகர் மற்றும் பறக்கும் ரயில் சேவைகள் சென்னை வாசிகளுக்கு பாதுகாப்பானதாக உள்ளனவா என்பதை இப்போது பார்ப்போம். சென்னை புறநகர் ரயில், பறக்கும் ரயில், மெட்ரோ ரயில், வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு புறப்படும் ரயில்கள் என்று தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர். இந்த பயணம் முழுமையான பாதுகாப்பானதாக உணரப்படவில்லை என்பதே பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்புனா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நம்ம ஏறும்போது ஜென்ஸ் ஏறிடுறாங்க, நாங்கள் இறங்க சொன்னாலும் அவங்க இறங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை போலீஸ்கிட்ட சொன்னாலும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தான் அவங்கள கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ரிசர்வ்டு டிக்கெட்டில் அன்ரிசர்வ்டு பீப்புள்ஸ் ஏறுறாங்க. அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. இடையில செல்ஃபோன் திருட்டு, பெட்டியெல்லாம் திருட்டு. இதெல்லாம் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரொட்டீனாக செக் பண்ணாங்கன்னா நல்ல சேஃப்டியாக ட்ராவல் பண்ணலாம். புறநகர் ரயில் நிலையத்தை சுற்றி ஆள் நடமாட்டம் இருப்பதில்லை. போலீஸ் பாதுகாப்பு முறையாக வழங்கப்படாததால் இரவு நேரங்களில் பெண்கள் பயணிக்க அஞ்சுகின்றனர். இந்த ஒரு கேட்டும் அந்த ஒரு கேட்டும் எப்பவுமே க்ளோஸாக தான் இருக்குது. இப்போ அந்த பக்கம் பீச்லேருந்து வரும்போதெல்லாம் லேடிஸ்லாம் கஷ்டம், கேட் எகிரி குச்சி தான் வராங்க டெய்லி. அதனால அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா லோன்லி ஏரியா, செக்யூரிட்டி எதுவுமே இல்லை. அதனால செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது கம்மி, செக்யூரிட்டியே இல்லை மோஸ்ட்லி சொல்ல போனால். நிறைய செயின் ஸ்க்ராச்சஸ் நடக்குது, குழந்தைங்களை எடுத்துக்கிறாங்க, பணம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதுக்காக இன்னும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இன்னும் இது பண்ணலாம். அது நம்ம போகிறவங்களும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரயில் நிலையங்கள் முழுமையான கண்காணிப்பு வளையத்திற்குள் இருந்தால் மட்டுமே அசம்பாவித சம்பவங்களை தடுக்க முடியும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. நிறைய பேர் திருடுறதுக்கு அதுக்குன்னே வராங்க, பணம் திருடுறதுக்கு வராங்க, குழந்தைங்க திருடி விற்கிறாங்க. அதுக்குன்னே சமூக விரோதிகள் நிறைய இருக்காங்க. அதனால் பப்ளிக்கு பாதுகாப்பு கவர்மெண்ட்டுக்கு ரயில் நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும். ரயில் நிலையங்களுக்கு அருகிலேயே மதுக்கடைகளும் இயங்குவதால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் சொல்கிறார்கள். லேடிஸ்க்கு ரொம்ப போக வர கஷ்டமாக இருக்குது. இங்கேயே குடிக்கிறாங்க, பாட்டில் இங்கேயே உடைக்கிறாங்க, இங்கேயே பாத்ரூம் போகிறாங்க, லேடிஸ் போகிறாங்கன்னு கூட ஒரு இது இல்லை. மேலே விழுகிற மாதிரி வராங்க. இந்த ஒயின் ஷாப் இருக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பாதுகாப்பான பயணத்தையே எல்லோரும் விரும்புகின்றனர். இதனை ரயில்வே நிர்வாகம் உறுதி செய்தால் மட்டுமே மும்பை போன்ற இன்னொரு கொடூரம் எங்கும் நிகழாமல் இருக்கும் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது.